அங்காள பரமேஸ்வரி கோயில், சேலம் இரும்பாலவழி, பால்பன் அருகில் மஜ்ரா கொளப்டே மாரியம்மன் கோயில் சனி சந்தைக்கிட்ட அங்காளம்மா கோயில் இருக்குது. கருப்புசாமி இன்னைக்கு அமாவாசை நாள். இன்னைக்கு கருப்புசாமிக்கு பூசை போட்டிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிருக்கேன். போன அமாவாசைக்கு அவர் கருப்புசாமிக்கு போட்டுற சுருட்டை எல்லாம் வச்சு படைத்தேன். இன்னைக்கு வெறும் நெய்வேத்தியம் மட்டும் வச்சு படைச்சிருக்கேன். அடுத்தது பாவாராயனுக்கு இந்த படையில் வச்சுருக்கேன். பாருங்கள். பாவாடுறாங்க. இதுக்கு நெய்வேத்தியம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னைக்கு வச்சு படையில் போட்டுட்டு அம்மாவுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஊஞ்சல் வச்சேன். இந்த இடத்துல அவ்வளோ தூரம் மலையனூர் தூரம் போக முடியாத இதுக்கு நாம் இங்கே பக்கமாக இருக்கீங்க. நாம் அர்ஜென்ட்டுக்கு நாம் போய் இந்த அம்மாவை ஊஞ்சலை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஊஞ்சலை பார்த்துட்டு நாம் போகலாம். இல்லை நாம் மலையனூர் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். இல்லை நம்ம முடியாது, அவ்வளோ தூரம் போக முடியல, இந்த ஊஞ்சலை பார்த்தே ஆகணும் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் பால்பன் அருகில் கொளப்டேயில் மாரியம்மன் கோயில் சனி சந்தைக்கிட்ட அங்காளம்மா கோயில் இருக்குது. அங்கே இந்த 5 மணி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் ஊஞ்சல் வச்சுருவோம். கரெக்டாக 7 மணிக்கு எடுத்துருவோம் அந்த ஊஞ்சலை. இன்றைக்கி ஊஞ்சலை வச்சுருக்கோம். நாங்கள் இன்னும் 1 மணி நேரம் வச்சுருப்போம். வச்சு தாளாட்டுவோம். எல்லோரும் தாளாட்டுவாங்க. நீங்களும் வாங்க மக்களே, எல்லோரும் வாங்க. நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். எல்லாருமே இன்னைக்கு அமாவாசை நாள் 12 மணிக்கு குறி சொல்லி இன்னைக்கு அலங்காரம் பண்ணி எல்லாத்துக்கும் கோடு பார்த்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு நீங்களும் மக்களை எல்லாம் சேர்ந்து அவங்க குறைய சொல்லி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அவங்களுடைய குறைய எல்லாமே இந்த அங்காள பரமேஸ்வரி தீர்த்து வைப்பா. நீங்கள் தயவு செஞ்சு எல்லா மக்களும் அவங்க குறையெல்லாம் சொல்லி இந்த அம்மாட்ட கொண்டுட்டு வந்து அந்த பாரத்தை போடுங்க. எந்த மந்திரம் பில்லி சூனியம் யார் எது பண்ணினாலும் அதுக்கு பரிகாரம் ஒரு பூசணிக்காயை வாங்கி அந்த அம்மா முன்னாடி வச்சு அந்த இதை எடுத்துட்டு நம்மளுக்கு விழுப்பெண்ணெயில் விளக்கு போட்டு தீபார்த்தனை காட்டி அந்த அம்மாவுக்கு 3 தப்பா சுற்றி வந்தால் எந்த மந்திரம் எது பண்ணி வச்சுருந்தாலும் சரி அந்த கட்டு தானாகவே உடஞ்சிரும். இந்த இடத்துல அப்படி ஒரு சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கோயிலுக்கு வாங்க.